கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி என்பதாக அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் அங்கே தெளிவுபடுகிறது. இந்த வசனத்தின் படியாக பார்க்கும்போது, தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எண்ணப்பட்டவர்களில் ஒருவன் தான் எலிசா தீர்க்க தரிசியை தன் உடன் வரும்படியாக அழைப்பதை காண முடிகிறது. இவர்கள் நெருக்கமான இடத்தை விசாலமாக்க வேண்டி யோர்தான் அருகே உள்ள மரங்களை வெட்ட பயணப்பட்டு போகிறார்கள். ஆனாலும் அந்த செயலை செய்வதற்கு தேவ மனிதராகிய எலிசா உடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. முதலாவது, அவர்கள் தீர்க்க தரிசிகளின் புத்திரர் என்று நாம் கண்டு கொண்டோம். ஏனென்றால் எப்பொழுதும் இந்த வாலிபர்கள் கூடி மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எனவே அவர்கள் தீர்க்க தரிசிகள். அது மாத்திரமல்ல, மனதின் நெருக்கம் விசாலமாக்க நாம் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை கடந்த பகுதியிலே பார்த்தோம். கண்ணில் இருக்கிற உத்திரத்தை வெட்டி எடுத்து போட வேண்டும் என்று. அவ்விதமாக மனதின் நெருக்கங்கள் இராததினாலும் அவர்கள் எலிசாவை நோக்கி, என்னோடு கூட வாரும் என்று அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் கூட எந்த ஒரு காரியத்தையும் நடப்பிக்க வேண்டும் என்றால், முதலாவது தேவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லி அர்ப்பணிப்புடன் செல்வோம் என்று சொன்னால் அந்த காரியம் நிச்சயம் ஜெயமாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 91:15 பார்க்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று அங்கே தாவீது குறிப்பிட்டுள்ளதை கவனிக்க வேண்டும். மேலும் 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேசின் வேண்டுதலையும் பார்க்க முடிகிறது. நீர் என்னோடு இருந்து என்று அங்கே யாபேஸ் வேண்டுதல் செய்யும்போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்றும் நாம் பார்க்கிறோம். அவர் வாக்கு மாறாதவர் இல்லைங்களா? சரி, அது மாத்திரமல்ல, எபிரேயர் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படியாக, நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அவ்விதமாக அவரே கூட இருக்க வேண்டும் என்று நாம் கூப்பிடுகின்ற வேளையிலே நம்மோடு கூட அவர் துணை நிற்கிறவராக இருக்கிறார். இதைத்தான் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் உறுதிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்துகிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்நாளில், ஆண்டவரே நீர் கூட வாரும் என்று அழைப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்தி உயர்த்துவார் என்று விசுவாசிப்போம். தேவன் நம் அனைவரையும் அவ்விதமாக செய்வார் என்று உறுதி கொள்வோம். ஆமேன், ஆமேன்.